பப்ளிக் எக்ஸாமுக்கே சுகர் பிரச்சனை இல்லை. போங்க எல்லாரும் ஓகே மேடம். ஓகே சார் ஸ்மார்ட் போர்டு யூஸ் பண்ணுவீங்களா? எந்த கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்க? ஓப்பன் பண்ணுங்க. Thank you. ஸ்டேஜுக்கு வந்துடலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்றைய தினம் முதல் முறையாக நமது மாவட்டத்திற்கு வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன்படி கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் முதல் நிகழ்வாக சுகாதாரத்துறையின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், மதிப்பிற்குரிய கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னிலையில், மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்வு இனிதே துவங்குகிறது. நிகழ்வின் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் திறந்து வைத்து சிறப்பித்த இந்த சிறப்புமிகு நிகழ்விற்கு வரவேற்புரை வழங்கிடுமாறு முதன்மை கல்வி அலுவலர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரவுண்ட் டேபிள் இந்தியா மூலமாக CSR ஃபண்ட் 1 கோடி மதிப்பீட்டில் 6 புதிய கூடுதல் வகுப்பு அறை திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வருக வரவேற்கிறேன். புதிய திட்டப்பணிகளை திறந்து விழா பேருரை ஆற்ற வந்துள்ள மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களை வருக வரவேற்கிறேன். மேலும் மதிப்புமிகு கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக வரவேற்கிறேன். மேலும் கிருஷ்ணாயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மதிப்புமிகு கிருஷ்ணாயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக வரவேற்கிறேன். மேலும் மேலாளர் உலகளாவிய உற்பத்தி மற்றும் தரக்க அவர்களையும் வருக வரவேற்கிறேன். ரவுண்ட் டேபிள் இந்தியா தேசிய துணைத் தலைவர் அவர்களையும் வருக வரவேற்கிறேன். ரவுண்ட் டேபிள் இந்தியா பகுதி தலைவர் அவர்களையும் வருக வரவேற்கிறேன். ரவுண்ட் டேபிள் இந்தியா பகுதி செயலாளர் அவர்களையும் வருக வரவேற்கிறேன். மேலும் கௌரவ மற்றும் துணை அலுவலர்கள் அனைவரையும் வருக வரவேற்கிறேன். நன்றி. மிகவும் அருமையான தருணம் இது.
நம்முடைய பள்ளி கட்டிட திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி சின்னசாமி அம்மையார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மேலும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வி சே ஜோதிமணி அம்மையார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மேலும் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சி முத்துக்குமரன் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இங்கு வருகை புரிந்த அன்பான பெற்றோர்கள், அருமையான ஆசிரியர் பெருமக்கள், மேலும் அழகான மழலை செல்வங்கள், உங்கள் அனைவரையும் வருக வருக என கிருஷ்ணராயபுரம் இங்கே சமூக பொறுப்பு நிதியின் கீழ் ஈசநத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 புதிய கூடுதல் வகுப்பறைகள் மற்றும் இப்போதான் தொட்டம்பட்டியில் ஒரு புதிய துணை சுகாதார நிலையம் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திறந்து வச்சு வந்திருக்கோம். இந்த விழாவிற்கு இந்த திட்டப்பணிகளை திறந்து வைத்து விழா பேரவை ஆற்ற வந்திருக்கும் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி சின்னசாமி அவர்களே, இங்கே தலைமையுரை ஆற்ற இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சி முத்துக்குமரன் இந்திய ஆட்சி பணி அவர்களே, கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா அவர்களே, மற்றும் இங்கே ரவுண்ட் டேபிள் சார்பாக கலந்து கொண்டிருக்கும் திரு டேனியல் கராரா அவர்களே, விஷ்ணு பிரபாகர் அவர்களே, கௌசிக் அவர்களே, வெங்கட்ராகவன் அவர்களே, பிரஜ்வால் ராஜப்பா அவர்களே, மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் சத்தியமூர்த்தி அவர்களே, முதன்மை கல்வி அலுவலர் ராஜு அவர்களே, மற்றும் உள்ள ஆசிரியர் பெருமக்களே, தோழர்களே, தோழியரே, அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையை சொல்லணும். எல்லாம் சரி. இந்த டைம் நான் இங்க மாவட்ட ஆட்சித்தலைவர், முதன்மை கல்வி அலுவலர் எல்லாரும் இருக்கீங்க. அதை வந்து இப்போ ஒரு தனி ரூம்ல வைங்கன்னு சொல்லி கேட்டுங்க. ஸோ இப்போ எல்லா கிளாஸும் நீங்க பயன்படுத்த முடியும். அதை வந்து மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் வந்து அதை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் ரவுண்ட் டேபிள் இந்தியா பகுதி 7 சார்பாக கலந்து கொண்டிருக்கும் டேனியல் கராரா அவர்களுக்கும், விஷ்ணு பிரபாகர், கௌஷிக், பிரஜ்வல் ராஜப்பா மற்றும் கரூர் ரவுண்ட் டேபிள் 7 சேர்மன் மிஸ்டர் வெங்கட் அவர்களுக்கும், மற்றும் இங்கே கலந்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும், அரசு அலுவலர்களுக்கும், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சர், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர்கள் முதல் முறையாக நமது மாவட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றார். அந்த சிறப்பான ஒரு தருணத்தில் இது போன்ற 2 நலத்திட்ட உதவிகளை அவர்கள் திருக்கரங்களால் திறந்து வைக்க வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ரவுண்ட் டேபிள் இந்தியா அவர்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும், மக்கள் தொகையும் மிக அதிகமாக உள்ளது. தினம் தினம் மக்களின் தேவைகளும் கூடுகின்றது. இதுபோன்ற நேர்விலே சமூக பொறுப்பு நிதியிலிருந்து ரவுண்ட் டேபிள் 7 போன்ற நிறுவனங்கள் குறிப்பாக மருத்துவம் மற்றும் பள்ளி கல்விக்கான தேவைகளை பூர்த்தி செய்வது மிகவும் போற்றுதலுக்குரியது. நம்முடைய மாணவ செல்வங்கள் அரசு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற இது போன்ற நல்வாய்ப்புகளை நீங்கள் திறமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றேன். எந்த ஒரு மாணவரும் கல்வியை விரும்பி படியுங்கள். அதுதான் உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு ஒளிவிளக்காக இருக்கும். இங்கே உங்களை சுற்றி பாருங்கள், எத்தனை பேர் இருக்கிறாங்க. பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறாங்க, அரசு அலுவலர், காவல்துறை அலுவலர் இருக்கிறார், உங்கள் ஆசிரியர் இருக்கின்றார், சரிங்களா, மாவட்ட ஆட்சியர் இருக்கின்றார், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், இது மாதிரி அனைத்து தரப்பு மக்களும் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சான்றாக இங்கே இருக்கின்றார்கள். நீங்கள் ஒவ்வொருத்தவரையும் பார்க்கும்பொழுது அதுபோல் எதிர்காலத்தில் சமூகத்திற்கு நல்ல பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு ஆளுமையாக நான் உருவாக வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல மனசோடு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சு படிக்கணும், சரிங்களா. பள்ளி மாணவர்கள்
யூனிஃபார்ம் முதற்கொண்டு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நோட்டு புத்தகங்கள் எல்லாம் அரசு உங்களுக்கு கொடுக்குது. அதனால கல்வியை எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கைவிட்டு விடக்கூடாது. உங்களை நீங்கள் ஒரு நல்ல ஆளுமையாக தரம் உயர்த்தி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் கடைகோடியிலும் அரசு என்ன பண்ணுது, தன்னுடைய இருப்பை உணர்த்துவதற்காகவும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் எல்லா அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குது. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உங்களுடைய மாணவர்களை, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை சிறப்பாக நீங்கள் உருவாக்கி தர வேண்டுமாறு இந்த நல்ல தருணத்திலே கேட்டுக்கொண்டு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாவட்டத்திலே இது போன்ற தேவைகள் மிக அதிகமாக இருக்கின்றது. சமூகத்தின் பங்களிப்பும் அதிகமாக தேவைப்படுகிறது. எனவே தொடர்ந்து அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு உங்களுடைய நல் ஒத்துழைப்பை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு, இந்த ஒரு இனிய தருணத்தினை அமைத்து கொடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஏசுநத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கரூர் ரவுண்ட் டேபிள் 138 அமைப்பில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 6 புதிய வகுப்பறை கட்டடங்களை திறந்து வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வித் தரத்தை உயர்த்துவதற்காக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நோக்கத்திற்கு தோள் கொடுக்கும் வகையில் இந்த உன்னதமான உள்கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்த கரூர் ரவுண்ட் டேபிள் அமைப்பினருக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகள். இந்த விழாவை தலைமை தாங்கியுள்ள நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் சி முத்துக்குமரன் IAS அவர்களுக்கும், மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள், ஆசிரியர் பெருமக்கள், மாவட்ட செயலாளர் மதி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க. நான் படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸே கிடையாது, PT பீரியடே கிடையாது, அவ்வளோ இதாக இருக்கும். ஆனால் நீங்கள்லாம் ரொம்ப ரொம்ப லக்கி. ஏன்னா உங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருமே உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. ஸ்டூடெண்ட் யார், டீச்சர்ஸ் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ அந்த அளவுக்கு எல்லா ஸ்டூடெண்ட் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்ல சிறப்பாக படித்து ஒரு பெரிய சாதனையாளர்களாக வரணும். இது என்னோட வேண்டுகோள். நீங்கள் எல்லாரும் நல்லா படித்து முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். நம்ம மாண்பு முதலமைச்சரோட வேண்டுகோள் அதுதான். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து தேசிய துணைத் தலைவர் விஷ்ணு பிரபாகர் அவர்களுக்கும், ரவுண்ட் டேபிள் இந்தியாவினுடைய தேசிய துணைத் தலைவர் விஷ்ணு பிரபாகர் அவர்களுக்கும், ரவுண்ட் டேபிள் இந்தியா கௌஷிக் அவர்களுக்கும், சார் இங்கே பாருங்க சார் ப்ளீஸ், கௌஷிக் அவர்களுக்கும், பகுதி செயலாளர் ரவுண்ட் டேபிள் இந்தியா பகுதி 7 பகுதி செயலாளர் பிரஜ்வால் ராஜப்பா அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து ரவுண்ட் டேபிள் இந்தியாவினுடைய சேர்மன் வெங்கட் ராகவா அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து மாணவ மாணவியர்களுக்கு தற்போது புத்தகம் வழங்கும் நிகழ்வு. ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கப்போ 2 பேரும். சார் இங்கே பாருங்க மேடம், இங்கே பாருங்க. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க. சார் அங்கிட்டு பாப்பா, அங்கிட்டு பாப்பா. 2 கேம்ஸ் வாங்கிட்டு அப்படியே நின்னுக்கலாம். அங்கே பாருங்கம்மா, நான் இங்கே பாருங்க. 2 அப்படியே பிடிங்க மேடம். சார் பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி சின்னசாமி அவர்களே, மாண்புமிகு கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி அவர்களே, கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி M. சத்யா அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் மாண்புமிகு திரு சி. முத்துக்குமரன் ஐயா அவர்களே, மற்றும் மிஸ்டர் டேனியல் கரேரா ஃப்ரம் பிராண்டாட் SP இட்டாலி, ரவுண்ட் டேபிள் ஏரியா 7 மற்றும் ரவுண்ட் டேபிள் கரூர் சார்பில் இருக்கிற அனைவரும்,
அவையோர் அனைவருக்கும், பெற்றோர்கள், ஊர் மக்கள், PTA, கல்வி வளர்ச்சித்துறை அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கம். இந்த விழாவில் யாரு முக்கியமான சீஃப் கெஸ்ட், யாரு முக்கியமான அதிபர்கள் யாரு அப்படின்னா யாரா சொல்ல முடியுமா? நீங்க தான். உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கை தட்டணும். ரவுண்ட் டேபிள் ஒரு நிமிஷம் ரவுண்ட் டேபிள் பற்றி பேசிக்கிறேன். ரவுண்ட் டேபிள் இந்தியா என்பது ஒரு தன்னார்வ தொண்டர்கள். நாங்கள் 20 to 40 வயசில் இந்தியா முழுவதும் 147 இடத்துல இருக்கோம், 337 சாப்டர். அந்த விதத்தில் ஒரு நாளைக்கு சராசரி 2 கல்வி வகுப்பறையை திறக்கிறோம். ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் ரூம்ஸ் ஆர் பீயிங் ஓப்பன். அதான் கவிஞர் வைரமுத்து சொன்ன மாதிரி ஒவ்வொரு புத்தகத்தின் பேஜை நோட்டை ஓப்பன் பண்ணும்போது ஒரு சிறைச்சாலையின் கதவு மூடப்படுகிறது அப்படின்பார். ஸோ அந்த விதத்தில் கல்வியின் மூலம் சுதந்திரம், ஃப்ரீடம் த்ரூ எஜுகேஷன் அப்படிங்கிறது கடந்த 27 இயர்ஸா 27 வருஷமா கிளாஸ் ரூம்ஸ், வகுப்பறை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு பிளஸ் பெருமையானது ஒன்று சொல்லிக்கணும். தமிழகத்தில் பல இடத்துல கிளாஸ் ரூம்ஸ், அக்கா சொன்ன மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதில் ரொம்ப முக்கியமான ப்ளஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது எங்கள் எல்லா சாப்டர்ஸும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கரூர் சாப்டர். கை தட்டலாமே. அந்த கரூர் சாப்டரோட ஹீரோ எங்கள் வெங்கட். அவருக்கு ஒரு பெரிய கை தட்டிடணும். அதோட எங்கள் தமிழக தலைவர் திரு கௌஷிக் வந்திருக்காரு, பிரஜ்வல் வந்திருக்காரு. ஏன் கரூர் சாப்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போன்னு இல்லைங்க, கடந்த 20 வருஷமாகவே கிளாஸ் ரூம்ஸ் கட்டுவோம், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுவோம். அப்போ எப்பயுமே நாங்கள் மட்டும் இருக்க மாட்டோம், ஊர் மக்கள் இருப்பாங்க. அதோட ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் என்டையர் கவர்மெண்ட் மிஷினரி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ், MLA, பொறுப்பு அமைச்சர் அத்தனை பேரும் இருக்கிறாங்கன்னா அது கரூர் மாவட்டம் மட்டும்தான். இப்பன்னு மட்டும் இல்லை, கடந்த 20 அது இந்த மாவட்டம், இந்த பகுதியோட ரொம்ப சிறப்புன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிக் தேங்க்ஸ் டு தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் பொறுப்பு அமைச்சர் உங்களுக்கெல்லாம் பெரிய நன்றிங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் அது நம்ம ப்ராஜெக்ட், ஊர் மக்கள் கூடி ஒரு கோயில் கும்பாபிஷேகம் மாதிரி அத்தனை பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி எப்பயுமே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி அனைவருக்கும். அதோட இந்த ஊர் மக்கள், ஈசனத்தம் ஊர் மக்கள், உங்களுக்கு சப்போர்ட், கல்வி வளர்ச்சித்துறை, PTA, இந்த கிளாஸ் ரூம் கட்டிடுவோம். ஆனால் அதை கரெக்டாக நடக்குதா, எப்படி நடக்குது அப்படிங்கலாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி. ப்ளஸ் இந்த பொறுப்பு உங்கள் கையில் நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். டிஸ்ட்ரிக்ட் CO இருப்பார், DO இருப்பார், கலெக்டர் இருப்பார். பட் ஃபைனலாக பண்ணுறது லாஸ்ட் மைல் அப்படிங்கிறது நம்ம ஊர் மக்கள், நம்ம தான். இது நம்ம பள்ளி, நம்ம கிளாஸ் ரூம் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி. அதோட இந்த தருணத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்றது ஆசிரியர் பெருமக்களுக்கு. We are what we are thanks to our teachers. நீங்க குழந்தைங்களை மட்டும், you are not just குழந்தைங்களை உருவாக்கல, இந்த சமுதாயத்தை உருவாக்கல, இந்த நாட்டையே உருவாக்குறீங்க, இந்த ஃபியூச்சர் உருவாக்குறீங்க. ஸோ இங்க இருக்கிற அத்தனை டீச்சர்ஸ்க்கும் ஒரு பெரிய நன்றியும், பிகெஸ்ட் கிராட்டிடியூட் டு எவ்ரி சிங்கிள் டீச்சிங் மெம்பர் அண்ட் டீச்சிங் ஃபேக்கல்டி இருக்கும். ஏன்னா நீங்க இல்லைன்னா இந்த ஊர் இல்லை, நீங்க இல்லைன்னா கரூர் இல்லை, நீங்க இல்லைன்னா தமிழகம் இல்லை, நீங்க இல்லைன்னா இந்தியா இல்லை. நீங்க தாங்க எல்லாத்துக்கும் காரணம். நான் என் ஆசிரியர்களால் தான் இருக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் ஆசிரியர்களால் தான் செதுக்கப்பட்டிரும். ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி. இன்னொன்று, இவ்வளோ பேசிட்டோம். இங்கே 6th to 12th ஸ்டாண்டர்ட் இருக்குமா? கரெக்டுங்களா? 6லேருந்து 12வது வகுப்பு இருக்குமா? ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? இத்தனை பேர் அமைச்சர் வந்திருக்காங்க, MP வந்திருக்காங்க, MLA வந்திருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்திருக்காங்க. எல்லாம் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 2 விழுக்காடு ஜாஸ்தி பண்ணணும் ஆவரேஜ் அட்டெண்டன்ஸ். வேற வழி இல்லைன்னா ஸ்கூலுக்கு கட் பண்ணாம லீவ் போடாம வரலாமா? அடுத்த வருஷத்துக்குள்ள
2 விழுக்காது 90 to 92% ஆகணும். பண்ணலாமா? எல்லாரும் முன்னாடி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? சத்தமா சொல்லணும். சோ என்ன சொல்லணும்? அடுத்த வருஷத்துக்கு நான் கண்டிப்பாக பள்ளிக்கு விடுமுறை எடுக்காமல் வருவேன். இது என் உறுதிமொழி. நான் எனக்கு கொடுக்கும் உறுதிமொழி, என் பெற்றோர்களுக்கு கொடுக்கும் உறுதிமொழி, முக்கியமாக என் ஆசிரியர்களுக்கு கொடுக்கும் உறுதிமொழி. நன்றி, மிக்க நன்றி. உங்களுக்கெல்லாம் நீங்களே கை தட்டிக்கணும். நன்றி. We thank you on behalf of the entire fraternity of Roundtable, on behalf of the entire fraternity of this location, this district and this country and state. And we have the entire dignitaries, right from the minister to the member of parliament to the member of legislative assembly who are here. So please take back our biggest gratitude to the entire firm at Brandart SPA Italy. Thank you so much. ஒன்று சொல்றோம், இந்த வருஷத்துல இருந்து ரவுண்ட் டேபிள் இந்தியா ஸ்காலர்ஷிப்பும் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது இது லாஸ்ட் வீக் தான் லான்ச் ஆயிருக்குதுங்க. நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சா பரவாயில்ல, நீங்க 12th தான் முடிச்சிருக்கணும் இல்லை, பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல், எந்த ஸ்கூல் படிச்சாலும் இந்த கல்வியின் மூலம் சுதந்திரம் ரவுண்ட் டேபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்க ஹெச்எம் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருந்தா ஆன்லைன் போர்ட்டல் வந்துருங்க மேடம் சார். அதுல அப்ளை பண்ணிட்டோம்னா completely online merit based selection criteria for all. நீங்க up to graduation ஒவ்வொரு செமஸ்டர் வரைக்கும் 25,000 வரைக்கும் on merit basis round table India scholarship வரும். கண்டிப்பாக எங்களுடைய நம்பிக்கை இந்த வரும் இன்டேக்ல ஈசனத்தம் இந்த ஸ்கூல்ல இருந்து கண்டிப்பா ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது எங்களோட வாழ்த்துக்கள், எங்களோட ரிக்வெஸ்ட். ஸோ இந்த வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி. ரவுண்ட் டேபிள் சார்பில் எல்லாருக்குமே, எங்கள் சார்பில் எல்லாருக்குமே, உங்கள் எஸ்பெஷலி ஆல் தி கவர்மெண்ட் டிக்னிட்டரிஸ், மினிஸ்டர், கலெக்டர், போலீஸ், மிஷனரி, எம்எல்ஏ, எம்பி எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கட்டிடத்தினை கட்டி முடித்த ஃபெதர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தற்பொழுது மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு, தொடர்ந்து மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளது. வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வினை தொடர்ந்து நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.